இந்த பூச்சாண்டி காட்டுற வேலை, இந்த சூனியம் வச்சுட்டாங்க, வீட்டில் அது வச்சுட்டாங்க, இது வச்சுட்டாங்க, மருந்து கொடுத்துட்டாங்க, மாமியார் மயக்கிட்டான், மருமகன் மயக்கிட்டான், வந்த ஃபேமிலியை உடச்சி விட்றது. அங்கே போனீங்கன்னா என்ன பண்ணுவான்? அவன் ரெகுலர் கஸ்டமராக மாறணும். எப்போ மாறுவான்? உன் மருமக உன் பையனை உன் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க ஆத்தா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு மருந்து வச்சுட்டா. அதனால தான் உன் பையன் வந்து உன் பேச்சு கேட்கறது இல்லைங்க. ஏற்கனவே எல்லா அம்மாக்களும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பசங்க மேலே சொல்கிற ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? நீ மாறிட்டே, நீ வந்து என் பேச்சு கேட்கறதில்ல, உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடுற. இது ஆல்ரெடி உங்க மைண்ட் செட்டு. இதை தர்காவில் இருக்கிற ஒருத்தன் ரீகன்ஃபார்ம் பண்ண என்ன நடக்கும்? அதுவும் உன் பையன் நல்லவன் தான், ஆனா உன் மருமக இருக்காளே, அவ வச்சிட்டா, வைக்க வேண்டிய இடத்துல வச்சிட்டா, முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்ணும்? 15 வாரம் இங்க வந்து நீ தொடர்ச்சியா காணிக்க செலுத்தணும். அப்போதான் உன் பையன் உன் பேச்ச கேட்பான். இதெல்லாம் நமக்கு தெரியுங்க. பிசினஸ் அது. அதனாலதான் அல்லாமா இக்பால் என்ன சொல்ற, கபரோங்கி திஜாரத்துங்கிறார். அது வந்து பக்தி கிடையாது. இவரும் என்ன சொல்றாரு இப்ராஹிம் நபி, அது பிசினஸ் அல்லது ஒரு ஃபோபியா. இது ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஃபோபியா. அது மாதிரி வச்சுதான் இது பண்ணுவாங்க. இவனே ஏற்கனவே கலக்கத்தில் இருப்பான். நல்ல யோசனை சொல்றதுக்கு இங்க யார்கிட்ட இஸ்லாம் இருக்கு? சொந்தக்காரங்களில் தேடினீங்கன்னா ரொம்ப அத்தி புத்தா மாதிரி ஒரே ஒருத்தர் யாராவது இருக்கையிலேயே தக்குவாதாரி ஒரு ஆளை கூட்டிட்டு வாங்கன்னா கூட்டிட்டு வருவாங்க. யாரு? அவர் குரான்ல அவருக்கு என்ன நாலேஜ் இருக்கும்? அவருக்கு ஒன்றும் பெருசாக நாலேஜ் இருக்காது. அவரும் சொல்லுவார், இல்லைம்மா போயிட்டு வந்துடலாமா, வாமா இந்த